வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? அதாவது இப்போ ஆஸ்துமா நிறைய பேருக்கு இருக்கு. சைனஸ் ஆஸ்துமா இல்லாம இருக்கிறதுக்கு ஆஸ்துமான்ற ஒரு ப்ராப்ளம் அறவே அது கட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு 2 சிம்பிள் முதிரை. எப்பயுமே நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டே இருங்க. நான் என்ன முதிரைன்றது பேர் சொல்லிடுறேன். எப்பயுமே முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கணும். ப்ரொசீஜரில் நம்பர் 1 நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கணும். பேக் போன் நேராக இருக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா, நம்மளோட எண்ணத்தால் நம்ம மூச்சை எப்படி மெதுவாக உள்ளே இழுக்கிறோம், மூச்சை எப்படி மெதுவாக வெளியில் விடுறோம் அப்படின்றத ஜஸ்ட்டு நம்ம வாட்ச் பண்ணுறோம். இப்போ இது இந்த 2 ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ கை விரல்களை இணைக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க செய்ய போகிறது பிரம்மர முதிரை அப்படின்ற ஒரு முதிரை செய்கிறாங்க. இப்போ ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கிறாங்க. நான் கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மேம் செஞ்சிட்டே இருங்க. ஆள்காட்டி விரலை மடித்து இந்த மாதிரி உள்ளங்கையில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. நடுவிரலின் நுனியோடு கட்டை விரலின் நுனியை இணைக்கிறாங்க. ஓகே, இந்த முதிரையின் பெயர் பிரம்மர முதிரை. சுண்டு விரலும் மோதிர விரலும் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆள்காட்டி விரல் மடித்து உள்ளங்கையில் வைக்கிறது அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு கை உள்ளே போகுதோ அந்த அளவு நல்லா மடித்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த அழுத்தத்தை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. பிரம்மர முதிரையின் அழுத்தத்தை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. இந்த முதிரையை ஒரு 3 to 5 minutes இந்த முதிரையோட அமைப்பில் இருந்துக்கணும். அதாவது ஆஸ்துமா அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த முதிரையை காலையிலையும் மதியமும் இரவும் ஒரு 21 daysக்கு இந்த 2 முதிரையும் ரெகுலராக செய்கிறப்ப கண்டிப்பாக ஆஸ்துமா கட்டுக்குள் வரும். இப்போ ஓகே மேம், நாங்கள் இப்போ கிளாஸுக்கோசரம் 1 நிமிடம் மட்டும் இந்த முதிரையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு இடம் வச்சு காமிச்சிங்களா மேம்? இந்த முதிரையை முக்கியமான பிரம்மர முதிரை. ஆள்காட்டி விரலை மடித்து எவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு போக முடியுமோ கொண்டு போய்க்கோங்க மேம். நடுவிரலின் நுனியையும் கட்டை விரலின் நுனியும் சேர்த்துருக்காங்க. மோதிர விரலும் சுண்டு விரலும் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். இந்த அமைப்பில் நம்ம கிளாஸுக்கோசரம் 1 minute கிட்டக்க இருக்கும். நீங்கள் 3 to 5 minutes ஒவ்வொரு முதிரையிலையும் இருந்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேயா? இப்போ இந்த முதிரையை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த முதிரை பார்க்க போகிறோம். பிராங்கியல் முதிரை. அந்த முதிரை இப்போ நேரம் நிமிர்ந்து அமர்ந்துட்டாங்க ஆல்ரெடி. அடுத்து பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே கட்டை விரலின் அடிப்பகுதியில் ஆள்காட்டி விரலை வச்சு வைக்கிறாங்க. இப்போ நடுவிரலை கொண்டு போய் கட்டை விரலின் அந்த கோட்டு மேலே வைக்கிறாங்க. கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரி, இப்போ ரிங் ஃபிங்கர் கொண்டு போய் மோதிர விரல் கொண்டு போய் கட்டை விரலின் நுனியோடு வச்சு இணைக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கையிலையும் காமிக்கிறேன். சுண்டு விரல் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். மேம் ஒரு தடவை இந்த பிராங்கியல் முதிரையை செஞ்சு காமிச்சிருங்க. கட்டை விரலின் அடிப்பகுதியில் நம்மளோட ஆள்காட்டி விரல் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ நடுவிரல் கொண்டு போய் அந்த கோட்டு மேலே வச்சுருக்காங்க. அடுத்து சுண்டு விரல் கொண்டு போய் மோதிர விரல் கொண்டு போய் நம்ம கட்டை விரலின் நுனியோடு வச்சுருக்காங்க. ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. சுண்டு விரல் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் நடுவிரல் மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கலாம் மேம். ஓகே, அவ்வளோதான். வெரி குட். இது ஃபஸ்ட்டு செய்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மணிக்கு இருக்கும் பிராங்கியல் முதிரை. ஆனால் நமக்கு ஆஸ்துமா அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை கட்டுக்குள் வர செய்யக்கூடிய ஒரு அருமையான முதிரை தான் இந்த பிராங்கியல் முதிரை. லங்ஸுக்கு ஒரு கவசம் மாதிரி இந்த முதிரை செயல்படும். அடுத்து நம்ம லங்ஸில் இருக்க கழிவுகளை நீக்கி நல்ல ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறதுக்கு அந்த முதிரை ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஆஸ்துமா, சைனஸ்னால் வர அந்த தலைவலி இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளங்களை வரவிடாமல் தடுக்கும். இந்த முதிரையும் 3 to 5 minutes கிட்டக்க இருந்துக்கலாம். காலையிலையும் தேவைப்படுறவங்க சாயங்காலமாக 2 தடவையாக கூட செஞ்சுக்கலாம் இந்த முதிரைகளை. இல்லை எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்றவங்க இந்த முதிரையை ஒரு தடவை செஞ்சுக்கலாம். இதை தாண்டி இந்த முதிரைகளில் அதிக பலங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ மேம் அவங்களோட பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே மற்றொரு இனத்தால் இந்த பிராங்கியல் முதிரையின் அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்ருந்தால் 1.5 மணி நேரம் அல்லது 2 hours கழித்து இந்த முதிரையை செய்யணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வாட்டுக்கு இந்த முதிரையை செஞ்சுட்டு உடனே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம்.